நாங்க 5வது படிக்கும்போது அடி வாங்காத நாளே கிடையவே கிடையாது. மதன்லால்னு சொல்லிட்டு ஒரு சார் இருந்தாரு. அவரு தான் வந்து எங்க 5த்துக்கு வந்து கிளாஸ் டீச்சர். ஏன்னா சயின்ஸ்லாம் அவர் வந்து சூப்பரா எடுப்பாரு. இந்த பிளானட்லாம் ஒண்ணு ஒண்ணு எப்படி சுத்தி வருது, இதெல்லாம் வந்து ஒரு ரவுண்டா சுத்துற மாரி ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து என்னன்னா ஒரு பெரிய பந்த வச்சுருவாரு. வச்சுட்டு இந்தாண்ட பக்கம் இன்னொரு ஒரு ரவுண்டா சுத்துற மாரி ஒண்ணு இருக்கும். அதுல வந்து என்னன்னா சின்ன பந்த ஒண்ணு வச்சுட்டு, இந்த பக்கம் வந்து ஒரு டார்ச் லைட் அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி வந்து இந்த அமாவாசை, பௌர்ணமி, கிரகணங்கள்லாம் எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத அவரு அன்னைக்கு வந்து செஞ்சு காமிச்சிருந்தாரு. அதனால இன்னைய வரைக்கும் அத வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 3 மாசம் ஆ லீவ்லயோ இல்ல ட்ரான்ஸ்ஃபர்லயோ வேற ஸ்கூல்லயோ வந்து போயிட்டாரு. மத்தியானம் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து அவரோட பீரியட் வந்து இந்த சைடு இருக்கும். 6த் வந்து இந்த பக்கம் இருக்கும். அது என்னன்னா ஒரு பெரிய ஹாலு, ஆஸ்ட்ரா ஷீட் போட்டிருக்கும். நடுவுல வந்து என்னன்னா செவுரு இருக்காது. 5வது வந்து என்ன பண்ணா பிளைவுட் வச்சு சட்டம் அடிச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா தடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் மட்டும் போற மாரி ஒரு கேப் ஒண்ணு இருக்கும். இந்த பக்கம் யாருன்னா சீனிவாஸ் சார் 6th கிளாஸ் அவரோட கிளாஸ் டீச்சர் அவரு. இந்த பக்கம் 5th கேட்கவே வேணாம். அவர் குச்சி வச்சுட்டு டங்குன்னு அடிச்சாருன்னா கால் அப்படியே வீங்கிடும். அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா டெய்லி நாங்க அடி வாங்கினே இருப்போம். எதுக்குன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாரு. அவருக்கு மத்தியானம் ஃபர்ஸ்ட் பீரியட் அவரோடது. கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நாங்க பொறுமையா மீ மீ மீன்னு பேச ஆரம்பிப்போம். உடனே சத்தம் பெருசாயிடும். ஃபர்ஸ்ட் டைம் டேய் பேசாதீங்கடா அப்படின்பாரு. நாங்க எல்லாரும் அமைதியா இருந்துருவோம். 2வது டைம் என்ன பண்ணுவாருன்னா, டேய் பேர்லாம் எழுதி விடா பேசுறவங்க பேர்லான்னா, பேர்லாம் அப்படியே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எழுதிப்போம். அதுக்கு ஒரு சத்தம் வரும். அந்த மாதிரி அவரால ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னும் போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த சின்ன வழி இருந்ததுல்ல, அதுல வந்து நின்னுட்டு, குச்சிய எடுத்து அந்த பிளைவுட்ல வந்து டங்குன்னு ஒரு அடிப்பாரு. நாங்க யாருமே திரும்பவே மாட்டோம். நல்லா தெரிஞ்சிருத்து. ஓகே சார் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அடுத்தது அடிதான் அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு அப்படியே பேசாம உட்காந்துருப்போம். இன்னும் ஒரு தடவை சத்தம் வந்தது அப்படின்னா லைன்ல நிக்க வச்சு எல்லாருக்கும் அடிதாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. டேய் அபிராமா அடி உனக்குதான் அப்படின்ட்டு போயிடுவாரு. சரின்னு சொல்லி நாங்க எல்லாம் பேசாம இருப்போம். அப்பயும் நாங்க பேசாம இருப்போம்னா அடுத்த ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு தான் பேசாம இருப்போம். உடனே என்ன ஆகும்னா கொஞ்சமா பொறுமையா வந்து சத்தம் பெருசாகும் பெருசாயிருந்தோன்னா அவரு மொத்தமா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். லைன்ல நில்லு அப்படின்றாரு. நேரா அந்த ஒரு ஒரு ஒருத்தர் போற மாதிரி வழி இருக்கணுமோ அதுல லைனா நிக்கணும். எல்லாரும் பொண்ணுங்களா இருந்தா கையை காமிக்கணும். பசங்களா இருந்தா வந்து இந்த இப்ப டிராயர் தானே இப்படி காமிக்கணும். காமிச்சா இந்த 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 பின்னாடி கால்ல ஒரு அடி டங்குன்னு அடிப்பாரு. ஒன்னும் பெருசாம ரொம்ப அவங்களா அடிப்படாது. ஒரு சும்மா அந்த கை அப்படின்னு அதுவே வந்து சலார்னு விடும். இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூலயும் இதான் பண்ணுவோம். என்னன்னா அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டே வருவோம். அப்படியே மறந்துடும். நமக்கு என்ன ஆகும்னா அகைன் அண்ட் அகைன் அந்த கரியர் சுவிட்சிங் அப்படின்னு வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த கரியர் கான்பிடென்டான ஒரு விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு நீங்க இன்டர்வியூல ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அந்த நாலேஜை அகாடமிக்ஸ்ல சேவ் பண்ணி வைங்க. அந்த நாலேஜ் அப்படியே உங்களுக்கு ஞாபகத்திலே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு பெருசா வராது. ஸோ யூஸ் அகாடமிக்ஸ் டுடே.